கச்சத்தீவு விவகாரத்தை இப்பொழுது கையில் எடுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் ஒன்று அரசியல் ஆதாயத்திற்காக தமிழக மக்களை ஏமாற்றி ஏதாவது இவர்கள் மீது ஏதாவது குறைகளை சொல்லி நாம் தப்பிக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு பாஜக மீது பல குறைகள் இருக்கின்றன. தமிழக மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். பிரதமர் எதற்கும் நிதி தருவதில்லை. தமிழ்நாட்டுக்கென வெள்ளம் புயல் எது வந்தாலும் அதற்கான நிதி மத்திய அரசு தருவதில்லை என்ற கோபம் பாஜக மீது பிரதமர் மீது இருக்கிறது. அதையெல்லாம் திகைத்திருப்பதற்கு காங்கிரஸ் மீதும் திமுக மீதும் எதையாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் என்பதற்காக இதனை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதிலும் அவர்கள் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இரண்டு விஷயங்கள்லயும் எல்லாவற்றிலும் மக்கள் தெளிவா இருக்காங்க. எப்படி கச்சத்தீவு இதற்கு சென்றது அந்த மீனவர்களுக்கே தெரியும். இந்த கச்சத்தீவினால் நமக்கு என்ன நன்மை, இரண்டாவது இது எதனால் வந்தது, இதை மீட்க முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் அவர்களே தெளிவாக இருக்கிறார்கள். எனவே இதுல பாஜக சொல்வதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். இங்கு தமிழகத்தில் பாஜக தலைவராக இருப்பவர் தினந்தோறும் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருப்பார்.